செய்ய வேண்டிய காரியத்தை விட்டுட்டு சிந்தூர் பண்றேன், புடுங்குறேன், கிழிக்கிறேன், துருக்கி பேன் பண்றேன், காஷ்மீரிகளை துரத்துறேன் இப்படின்னு லூசுத்தனமாக இந்த மண்ணிலே இருக்கிற எல்லாரையும் பைத்தியக்காரன் ஆகினதுடைய விளைவு. பிரதமரை வந்து ஆல் பார்ட்டி மீட்டிங் கூட்டுவாங்க. முதல்ல நம்ம தானே கேட்டோம், ஆல் பார்ட்டி மீட்டிங் ஏன் வரல கேட்போம். எதில் அரசியல் செய்ய வேண்டுமோ அதில் மட்டும்தான் அரசியல் செய்ய முடியும். எப்போ கேட்க வேண்டும் என்பதை நீங்களே வந்து காங்கிரஸ் பற்றி தான் கற்றுக்கணும். ரெண்டாவது, இந்த தேசத்துக்கான கட்சி. பாஜக மாதிரி நேற்று பெஞ்ச மழையில் இன்னைக்கு மோச்ச காலம் கிடையாது. வெளிப்படம் எக்ஸ்போஸ் ஆவாங்க. புல்வாமா தாக்குதல் என்னன்றது சத்யபால் மாலிக்கே கூப்பிட்டாங்க, கவர்னரையே கூப்பிட்டு பேசணும். அசிங்கப்பட்டாங்க. சவுதியிலிருந்து நேராக வந்தவர் ஆல் செக்ரட்டரி மீட்டிங் கூட்டல, ஆல் பார்ட்டி மீட்டிங் கூட்டல, நேராக தலைவர் பீகார் தேர்தலுக்கு போறாரு. எதுக்கு அவ்வளோ வேகமாக வந்து என்ன பண்ணாரு? இல்லை பாகிஸ்தானுக்கே எதிரான எங்க தீவிரவாதி மட்டும் தாக்குனாங்க, எல்லாரையும் தான் தாக்கணும் சொல்லிட்டு போய் சொல்லிக்கிறாங்க. நாங்கள் தீவிரவாத தளத்தை தான் தாக்கணும் அப்படின்னு. அங்கேயும் அப்பாவிகள் இருந்திருக்கிறாங்க. இங்கே போறதுனாலே அப்பாவியுடைய ஃபேக்கல்ட்டி இல்லாமல் இருக்காது. அதாவது JNU யூனிவர்சிட்டியில் வந்து இவனுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, அவன் கூட லிவின்ல இருந்தால் அதனால தான் அப்படி பேசுகிறான். அப்போ இன்னும் கேட்க வேண்டிய கேள்விகள் என்னென்னலாம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படி இதெல்லாம் அதனால இப்போ எல்லாத்தையும் விட துருக்கியை பிடிச்சிக்கிட்டானுங்க. பாகிஸ்தான்காரங்களை வந்து அவன் மனுஷங்காரன், அவன் எந்த நாட்டுக்காரன் தான் மனுஷன். மருத்துவம் பார்க்க வந்தவங்கலாம் அடிச்சு அந்த நேரத்தில் வாய் திறந்து என்ன இருக்கும்? அப்போ நியாயமாக ட்ரோல் பண்ண வேண்டியதும் சோசியல் மீடியாவில் ட்ரோல் பண்ண வேண்டியது பிரதமரை. சம்மந்தமே இல்லாமல் அந்த மிஸ்ராங்கிற IAFS ஆஃபீஸரை போட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவர் எதுக்கு ட்ரோல் பண்ணணும்? நீ என்னோட கலராக இருக்கின்றனால நீ சொல்றதை நான் ஏற்றுட்டு போகணுமா? நீ எனக்கு சொல்லாது. அதெல்லாம் காலம் முடிஞ்சு போச்சு. அதான் அடிமை தலையில் இருந்த காலம். 3000-4000 கிலோமீட்டர் தூரம் உட்காந்துக்கிட்டு எங்களை நீ ஆர்டர் போட்டுட்டு இருக்கியா? நாதஸ்மேனலுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களுக்கு நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவாதிக்க இளைஞர் காங்கிரஸ் கட்சியின் தேசிய சட்டப்பிரிவு ஒருங்கிணைப்பாளர் திரு அலிம் அல் புகாரி நம்முடன் இருந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கும் போர் நடந்து முடிஞ்சிருக்கு. ஒரு சில விஷயங்கள் அன்ஆன்சர்டாகவே இருக்குல்ல. காங்கிரஸ் கட்சியுமே இதை பற்றி கேட்கல அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. அதுக்கான காரணம் இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. காங்கிரஸ் கட்சி கேட்கல அப்படின்னு கிடையாது. ஒரு சீனியர் மோஸ்ட் பார்ட்டி என்கின்ற அடிப்படையிலும், இந்தியாவிலேயே ஒரு பொறுப்புமிக்க கட்சி, அந்த கட்சியின் தலைவர் என்கின்ற அடிப்படையில் எந்த நேரத்தில் எந்த கேள்வி எழுப்ப வேண்டும். மார்பு பிரிட்ஜ் அருந்து விழுந்தபோது எல்லோரும் கேட்டார்கள், தலைவர் ராகுல் காந்தியை நீ அரசியல் செய்யணும் இப்போ அப்படின்னாங்க. இப்போ போய் பெரிய துயரத்தில் மக்கள் உள்ளாக இருக்கிறாங்க, இந்த நேரத்தில் போய் அரசியல் செய்யக்கூடாது. அதனால் நான் வந்து இறந்தவர்களுடைய ஆன்மாவிற்காக நான் பிரார்த்திக்கிறேன், இந்த நேரத்தில் அரசியல் செய்ய விரும்பல. இத்தனைக்கும் மிகப்பெரிய அரசியல் யாத்திரையில் இருந்தார் அவர். அதுபோல் இன்றைக்கி வந்து இதற்கென்றே இப்போ நாங்களும் இப்போ நம்மளுக்குமே நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப அழகான கொஷின் கேட்டிங்க. அன்ஆன்சர்டு கொஷின் நிறைய இருக்குது. அதில் நிறைய இருக்குது. கேட்போம், கேட்காமலாம் விட மாட்டோம். வி வில் கிவ் தெம் டைட் ஷாட்ஸ். அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. சூழ்நிலைன்னு ஒன்று இருக்குது. முதல்ல எடுத்தோன்னே இப்போ என்ன செய்யணும்? தெரிந்தோ தெரியாமலோ இராணுவத்திற்கு உத்தரவிட்டு விட்டார் மோடி. இப்போ இனிமேல் மோடியாக போய் சண்டை போட போகிறாரு. நம்முடைய இராணுவம் பாகிஸ்தானை கன்ஃபர்ம் பண்ண போகுது. இப்போ இந்த நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ஒரு தாக்குதலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்போ இந்த நேரத்தில் இராணுவம் அதனுடைய செயல்பாடுகள், இராணுவத்திற்கு மன திருப்தியோடு நம்முடைய அணுகுமுறைகள் இருக்க வேண்டும். தேசத்திற்கு ஆதரவாக நாம் இருக்க வேண்டும். கேள்விகள் அடுத்தடுத்து கேட்போம். பிரதமரை வந்து ஆல் பார்ட்டி மீட்டிங் கூட்டுவாங்க. முதல்ல நம்ம தானே கேட்டோம், ஆல் பார்ட்டி மீட்டிங் ஏன் வரல கேட்போம். முறையாக கேட்போம். எதில் அரசியல் செய்ய வேண்டுமோ அதில் மட்டும்தான் அரசியல் செய்ய முடியும். கேள்வி எல்லாத்தையும் கேள்வி கேட்டுட்டு இருக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக கேட்போம். ஆக்சுவலாக அந்த மீட்டிங் முடிஞ்சோடனே கார்கே அவர்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதை பேச வேண்டிய நேரம் இது கிடையாதுன்ற மாதிரி விஷயங்கள் சொல்லிட்டு இப்போ நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கோம்ல, அடுத்தடுத்து கேட்குறோம்ல. கூட்டு அவசர கூட்டம் வந்து நாடாளுமன்ற கூட்டம், பார்லிமெண்ட் செஷன் வந்து ஸ்பெஷல் பார்லிமெண்ட் செஷன் ஒன்று கன்வீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம்ல. எதுக்கு அதை கன்வீன் பண்ண சொல்கிறோம்? அப்போ கேட்போம், எல்லா கேள்வியும் கேட்போம், உலகமே பார்க்குற வகையில் கேட்போம். அப்போது அந்த வார்த்தை தவறானதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த கேள்வியில் காங்கிரஸ் கட்சி கேள்வி கேட்கல அப்படின்னு சொல்வது தவறானது. எப்போ கேட்க வேண்டும் என்பதை நீங்களே வந்து காங்கிரஸ் பற்றி தான் கற்றுக்கணும். ஏன்னா ஒரு பொறுப்பான கட்சி. ரெண்டாவது, இந்த தேசத்துக்கான கட்சி. பாஜக மாதிரி நேற்று பெஞ்ச மழையில் இன்றைக்கி முளைச்ச காலம் கிடையாது. ஏதோ வந்து பொய் செய்திகளை, பொய்யான தேசபக்தி வேடம் போட்டு எதிர்த்து கேள்வி கேட்குறவன எல்லாம் தேச விரோதின்னு சொல்லி, அவன் முஸ்லீம் வந்தால் அவனை தீவிரவாதி, பாகிஸ்தானுக்கு போகணும்னு சொல்லி, அவன் வந்து முஸ்லீம் அல்லாதவனாக இருந்தால் நீ என்ன அவங்களுக்கு சப்போர்ட்டாக வரையா, நீ பாகிஸ்தான் சப்போர்ட்டர் அப்படின்னு பேசி. ஸோ இந்த வாதங்கள் எல்லாம் வரலாறு நம்ம நிறைய பார்த்துருக்கோம். தனக்கு எதிராக பேசுபவர்களை தேச விரோதி என்று முதலாக வரலாற்றில் முத்திரையிட்டவன் ஹிட்லர். அவனே 10-15 வருஷத்துக்கு மேலே காணாமல் போயிட்டான். இதுங்களாம் ஏமாத்துறோம். அதனால் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், கேள்வி கேட்போம். இதற்கு முன்னாலே தலைவர் ராகுல் காந்தி வந்து கரெக்டான நேரத்தில் சத்யபால் மாலிக்கை அழைத்து ஒரு நேர்காணல் நடத்தினார். வெளிப்படம் எக்ஸ்போஸ் ஆவாங்க. புல்வாமா தாக்குதல் என்னன்றது சத்யபால் மாலிக்கே கூப்பிட்டாங்க, கவர்னரையே கூப்பிட்டு பேசணும்.
அசிங்கப்பட்டாங்க. இன்னைக்கு புல்வாமாவில் எப்படி உண்மையிலேயே ஒரு தாக்குதல் நடந்தால் முழுக்க முழுக்க நம்ம வந்து இப்படி அடிச்சிட்டானே அவனுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இருப்போம். ஆனால் பகல்காமில் அந்த எண்ணத்துக்கு நம்மளால் போக முடியல எடுத்தோடனே. இது ஒருவேளை இவனுங்களே பண்ணியிருப்பானுங்களோ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் மனசுக்குள்ள. ஏன் அப்படின்னா ஒரு அந்த மாதிரி ஒரு இன்டென்ஸான ஒரு ஏரியா. ஏன்னா சவுதியிலேருந்து நேராக வந்தவர் ஆல் செக்ரட்டரி மீட்டிங் கூட்டல, ஆல் பார்ட்டி மீட்டிங் கூட்டல, நேராக தலைவர் பீகார் தேர்தலுக்கு போகிறார். சாமானியன் எல்லாருக்கும் எழக்கூடிய சந்தேகம். நிச்சயமா ஏன் வந்தன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. எதுக்கு அவ்வளோ வேக வேகமாக வந்து என்ன பண்ணாரு? செவந்த கண்ணோட வந்து கண்ணை மூடி தூங்கிட்டேங்கிற மாதிரி இருக்குது. டென்ஷனாக வந்துட்டு நேராக வந்து பீகார் தேர்தலுக்கு போயிட்டார். அப்போ பல எண்ணங்கள் பல கோணங்கள் மக்கள் மனதில் எழுகிறது. அந்த அனைத்து கேள்விகளையும் உள்வாங்கி மிகப்பெரிய அளவிலே காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி குறிப்பாக கேள்வி கேட்பார். கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆல் பார்ட்டி மீட்டை ஏன் நரேந்திர மோடி வரலை என்று இராணுவத்திற்கு ஆதரவாக தமிழ்நாட்டிலும் கூட கொடி அணிவகுப்பு நடத்தி முடித்தி இருக்கிறது. தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையிலான எங்களுடைய கட்சி வந்து அதை நடத்தி முடித்திருக்கிறது. இந்தியா முழுக்க அதை வந்து நம்ம முன்னெடுத்திருக்கிறோம். தெலுங்கானா சிஎம்லாம் வந்து பெரிய அளவில் பண்ணார் ராணுவ. அது வந்து நம்ம ராணுவத்தை மதிக்கிறோம். நிச்சயமா ராணுவம் வந்து மதங்களுக்கு அப்பாற்பட்டது. இன்னைக்கு மதத்துக்குள் ராணுவத்தை அடைக்க, ராணுவத்தை கூட மதத்திற்குள் அடக்க நினைப்பவர்கள் யார்? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மத்திய பிரதேஷ்ல இருக்க ஒரு எம்பி வந்து பாத்தீங்கன்னா விஜய் ஷா என்ன சொல்றாரு? மினிஸ்டர் அவர் என்ன பண்றாரு? ஸ்டேட் மினிஸ்டர் அவர் என்ன பண்றாரு? விஜய் ஷா பயங்கரவாதிகளின் சகோதரியே விட்டோம். என்ன வார்த்தை பேசி பேசி பழகி போச்சு. இப்படி வந்து மத துவேஷமா பேசி பேசி பழகினதுனால ஒரு இராணுவ அதிகாரியை பேசுறோம் என்கின்ற எண்ணம் ஒரு சாதாரண இராணுவ அதிகாரி கூட இல்லை. பாகிஸ்தானுக்கு எதிரான பாகிஸ்தானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கையை தலைமையேற்று நடத்திய தீவிரவாதிகளுக்கு எதிரான பாகிஸ்தானுக்கு எதிரான எங்க தீவிரவாதி மட்டும் தாக்குனாங்க? எல்லாரும் தான் தாக்கணும். சொல்லிட்டு போய் சொல்லிக்கிறாங்க நாங்க தீவிரவாத தளத்தை தான் தாக்கணும் அப்படின்னு. அங்கேயும் அப்பாவிகள் இருந்திருக்கிறாங்க. இங்கே போறனாலே அப்பாவியுடைய ஃபேக்கல்ட்டி இல்லாம இருக்காது. போருடைய முதல் வழியே ஃபேக்கல்ட்டி தான் ஒரு பழமொழி ஒன்று இருக்கு. கேஷுவாலிட்டி தான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அப்போ இப்படி முதலாக வந்து போரை துவக்கி பாகிஸ்தான் துவக்கி இருந்தாலும் அதற்கு பதிலடி கொடுத்த ஒரு பெண்ணை, ஒரு இராணுவ வீரரை, இந்த தேசத்தின் பெருமை மிகுந்த மகளை மதத்தின் அடையாளத்துக்குள் சுருக்குகிறார்கள் என்றால் மதத்தை மையப்படுத்தி அரசியல் செய்து இவர்கள் பழகி போனவர்கள், பழக்கமானவர்கள். அதனால் இதை செய்கிறாங்க. ஒன்று இது எதுக்கு இதை சொல்ல வர்றேன் அப்படின்னா, இந்த கேள்விகள் எல்லாம் முதல்ல தலைவர் ராகுல் காந்தி என்ன கேட்குறாரு? முதல்ல ஆல் பார்ட்டி மீட்டிங்க்கு ஏன் பிரதமர் வரவில்லை அப்படின்னு அங்கிருந்து ஆரம்பிச்சது இந்த விவாதம். வந்து ஒரு எதிர்த்து கேள்வி. அப்போ கேட்க வேண்டிய இடத்தில் கேட்க வேண்டிய கேள்வியை முறையாக காங்கிரஸ் கேட்கும். இனிமேலும் நிறைய கேட்க வேண்டியது இருக்கிறது. இன்னும் நிறைய கேள்வி கேட்க வந்து நாங்கள் தயாராகவும் இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடங்களில் மதம் சார்ந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹிமான்ஷி நர்வால் போன்ற பாதிக்கப்பட்ட ஒரு சில பேர் சொல்கிறப்போ அவங்களே வந்து இவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? கிரிட்டிசைஸ் மட்டுமா பண்ணாங்க? என்ன சொன்னாங்க? ஒரு கேரக்டரே அப்யூஸ் பண்ணி அசாசினேட் பண்ணுறமான விஷயங்கள்லாம். ஜேஎன்யூ யூனிவர்சிட்டியில் இவளுக்கு வந்து பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, அவன் கூட இவன் லிவின்ல இருக்கிறான்னு சொன்னாங்க. அதை சொல்லணும்ல, எவ்வளோ பெரிய வார்த்தை அது. ஜேஎன்யூ யூனிவர்சிட்டியில் வந்து இவனுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, அவன் கூட இவன் லிவின்ல இருந்தால் அதனால தான் இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இன்னும் கேட்க வேண்டிய கேள்விகள் என்னென்னலாம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படி இதெல்லாம் அதனால இப்போ எல்லாத்தையும் விட துருக்கியை பிடிச்சிக்கிட்டானுங்க. இப்போ துருக்கி தூதரகம் இங்கே செயல்பட்டு இருக்கு. பேன் பண்ணு, க்ளோஸ் பண்ணு, இந்தியாவுடைய தூதரகத்தை க்ளோஸ் பண்ணு. துருக்கியில் சிறப்புகள் தேடியாவனே எப்படா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு. இது துருக்கியோட ஆயுதம் மட்டுமா வந்துச்சு? சைனாவுடைய ஆயுதம் தானே வந்துச்சு. டாக்ஸ் போடு, சைனாவுடைய ஆயுதம்லாம் வந்துச்சு. சைனாவை பற்றி என்ன பேசு வாய் தோற? அப்போ இப்படி எவ்வளவு நாளா இப்படி டைவர்ட் பண்ணிட்டு போயிரு. ட்ரோன் அம்சம் தான் துருக்கி, மிசைல் அம்சம்லாம் சைனால. அப்போ எவ்வளவு நாள் இப்படி டைவர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்ப? மக்கள் முட்டாள், அவ்வளோ முட்டா பேசுங்களா நம்மளாம். அதை இதே இவங்க டைவர்ட் பண்ணி முடியுது. ஓரளவு 100% செஞ்சாங்க புல்வாமாவில். இப்போ 60% பண்ணியிருக்காங்க இந்த வாட்டி. தாக்கம் இல்லாமலாம் இல்லை, ஒத்துக்க வேண்டியது இருக்குல்ல. 60% பண்ணியிருக்கிறாங்க. காஷ்மீரியில் எங்கே இருந்தாலும் துரத்துறது. பாகிஸ்தான்காரங்களை வந்து அவன் மனுஷங்க, அவன் எந்த நாட்டுக்காரன் தான் மனுஷன். மருத்துவம் பார்க்க வந்தவங்களாம் அடிச்சு அந்த நேரத்தில் வாய் திறந்து என்ன இருக்கும்? இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன பிறகு இந்த கேள்வி நம்மளால கேட்க முடியுது. நிச்சயமா அன்றைக்கி வாய் திறந்து அந்த மாதிரி ஒரு கொதிநிலையை வந்து மனித நேயத்துக்கு எதிராக ஒரு கொதிநிலையை உண்டாக்குறது, மனிதாபிமானத்துக்கு எதிரான ஒரு கொதிநிலையை உண்டாக்குறது. ஆனால் இங்கே இந்த கொதிநிலையை ஏன் உண்டாக்குகிறார்கள் என்றால், கேட்க வேண்டிய பல கேள்விகளை கேட்கக்கூடாது என்பதற்காக. 26/11 நடந்துச்சு. மட்டும் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். மும்பை 26/11 மும்பை தாக்குதல் நடந்தது. யார் நடத்தினா? ஜெய்ஷ் இ முகமது. எங்கேருந்து வந்தாங்க அவங்க எல்லாரும்? எந்த நாட்டில் வந்தாங்க? பாகிஸ்தான்லேருந்து வந்தவங்க. எப்படி உறுதியாக சொல்கிறீங்க? அங்கிருந்த சோர்சஸ் அப்புறம் அஜ்மல் கசாப் வந்து பாகிஸ்தான்காரன் தான் அப்படின்ற விஷயங்களை கவர்மெண்ட். அஜ்மல் கசாவை கைது செய்தது காங்கிரஸ் அரசாங்கம். எவனடா கைது பண்ணீங்க? இப்போ யாவன் சொல்லி போற ஆரம்பிச்சீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. 200 கிலோமீட்டர் உள்ள வந்து அட்டாக் பண்ணிட்டு போயிருக்காங்க. எங்க போனாங்கன்றது தெரியல சார். காஷ்மீரில் பிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஹைலி மிலிட்டரைஸ்டு ஏரியா அது. அங்கே அதுவும் 370 ஆர்டிகல் ரிவோக் பண்ணும்போது நீங்கள் கொடுத்த வெத்து வாக்குறுதி என்னது? பாலாரம் தேனமா ஓடும்,
இனி தாக்குதலே இல்லை இந்த மண்ணில், இன்னும் ரத்தார தான் ஓட்டிக்கிட்டு. அப்போ அப்படின்னு சொன்னீங்க. அப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, வேர் இஸ் தி பெர்பட்ரேட்டர்ஸ்? டெரரிஸ்ட்லாம் எங்கே? அன்ஆன்சர்டு கொஸ்டின். இதைத்தான் நீங்களும் நானும் கேள்வி கேட்கணும். துருக்கியை பேன் பண்ணு, மண்ணாங்கட்டியை அதே மாதிரி அந்த பர்டிகுலர் டூரிஸ்ட் ஜோன்ல ஏன் ஒரே ஒரு செக்யூரிட்டி பர்சன் வர 2000 பேர் கூடி இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு செக்யூரிட்டி இல்லை, 20 நிமிஷம் கழிச்சு வர்றாங்க மிலிட்டரி. 25 நிமிஷம். அப்போது இங்கே குறிப்பாக நம்ம கேட்க வேண்டிய இதெல்லாம் கூட விட்டுறலாம். இப்போ அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க. அந்த முன்னாள் ராணுவ அதிகாரி என் கூட ஒரு டிவி விவாதத்தில் இருந்தார். அவர் வந்து நான் அந்த இடத்துல இருந்தவங்க, அந்த இடத்துல எப்பவுமே பொதுவாக செக்யூரிட்டி இருக்காது அப்படின்லாம் பதில் சொன்னார். அதெல்லாம் விட்டுரும். நம்ம கேட்க வேண்டிய நியாயமான கேள்வி, 26/11 அட்டாக்கை டெரரிஸ்ட் அட்டாக் அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி இதனுடைய பாகிஸ்தானுடைய லிங்கை எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? பராக் ஒபாமா அந்த நேரத்தில் அமெரிக்காவுடைய அதிபர் என்ன பேசினார்? பாகிஸ்தானை கண்டிக்கிறேன் என்று சொன்னார். இன்னைக்கு இந்தியா பாகிஸ்தானே ஒரே தராசில் வச்சு பேசுறான் ட்ரம்ப். எதனால பேச வேண்டியதை விட்டுவிட்டு செய்ய வேண்டிய காரியத்தை விட்டுட்டு சிந்தூர் பண்றேன், புடுங்குறேன், கிழிக்கிறேன், துருக்கி பேன் பண்றேன், காஷ்மீரிகளை துரத்துறேன், மருத்துவம் பார்க்க வந்த பாகிஸ்தான்காரங்களை துரத்தி விடுறேன், இப்படின்னு லூசுத்தனமாக இந்த மண்ணிலே இருக்கிற எல்லாரையும் பைத்தியக்காரனாகினதுடைய விளைவு 26/11 அட்டாக் நடந்த உடனே we successfully managed to establish the link between Ajmal Kasab and Pakistan so that we were able to establish that it was the mastermind of Pakistan behind the attack அப்படின்னு நம்ம வந்து அதை நிரூபித்தோம், உறுதிப்படுத்தணும். அதன் மூலமாக IMF பெயிலவுட்டை வந்து தடுத்து நிறுத்தணும். பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தானோட இன்ஃப்ளேஷன் அதனால் அதிகமாச்சு. பாகிஸ்தானை சிங்கிள் அவுட் பண்ணோம், கார்னர் பண்ணோம். உலக நாடுகள் அனைத்தும் கண்டித்தது, அமெரிக்கா உட்பட. இது பாகிஸ்தானுடைய தீவிரவாதம், இதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று கிரே லிஸ்ட்ல போறதுக்கான ரீசனும் அது ஒரு முக்கியமான. கிரே லிஸ்ட் யார் வர வச்சா? ஒரு நாடாக அதை தான் செய்யணும். இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை தோற்று இருக்கிறது. ஜெய்சங்கர் ஹேஸ் டு ரிசைன். அன்னைக்கு உள்துறை அமைச்சர் ரிசைன் பண்றாரு, பிரைம் மினிஸ்டர் டைரக்டா பிரஸ் அட்ரஸ் பண்ணி என்ன விஷயம்ன்றத சொல்றாரு. உள்துறை அமைச்சர் மட்டுமா ரிசைன் பண்ணாரு? அன்றைய முதல்வர் ரிசைன் செய்தார், அன்றைய துணை முதல்வர் ரிசைன் செய்தார், RR பாட்டீல் ரிசைன் செய்தார், அன்றைய மகாராஷ்டிரா முதல்வர் ரிசைன் பண்ணார். இப்போ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்படியா? அப்போ உமர் அப்துல்லா ரிசைன் பண்ணக்கூடாது? மென்டலுங்களா? சமீபத்தில் கொண்டு வரப்பட்ட அமெண்ட்மெண்ட்டின் படி ஒரு சாதாரண டிஜிபியை கூட வந்து உமர் அப்துல்லாவால் வந்து நியமிக்க முடியாது. எந்த பவருமே சிஎம்க்கு கிடையாது. அங்கே சிஎம் ஒரு பொம்மை. அப்போ எல்லாமே கவர்னர் கண்ட்ரோலில் இருக்குது. கவர்னர் பிரசிடென்ட் கண்ட்ரோலில் இருக்கிறாரு. பிரசிடென்ட் கொண்டு எல்லாமே பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க. அப்போ ஃபுல்லாகவே பிஜேபியுடைய கண்ட்ரோலில் ஒரு ஸ்டேட்டை வச்சுக்கிட்டு அப்போ இது வரைக்கும் யாருமே ராஜினாமா பண்ணலை. அப்போ என்னன்னா, இல்லை பாண்டிச்ச ஒரு யூனியன் டெரிட்டரின்றப்போ ஹோம் மினிஸ்டரோட கண்ட்ரோலும் ஆர்மி இருக்குன்னா டிஃபென்ஸ் மினிஸ்டரோட கண்ட்ரோல். இவங்க ஆக்சுவலி அமித்ஷாவும் ராஜ்நாத் சிங் தான் ரிசைன் பண்ணணும். இப்போ இதில் என்ன நீங்கள் கவனிக்க வேண்டியதுன்னா, சீஸ் ஃபயர் ஒரு போரை நிறுத்தணும்னா யார் முடிவெடுப்பா? ராணுவம் வந்து தன்னிச்சையாக முடிவெடுத்துருமா? ரெண்டு நாட்டு வெளிநாட்டு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர்ஸோ இல்லை உள்துறை எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து அவரே முடிவெடுத்துருவாரா? பிரைம் மினிஸ்டர். அப்போ நியாயமாக ட்ரோல் பண்ண வேண்டியதும் சோசியல் மீடியாவில் ட்ரோல் பண்ண வேண்டியது பிரதமரை. சம்மந்தமே இல்லாமல் அந்த மிஸ்ராங்கிற IAFS ஆஃபீஸரை போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவர் எதுக்கு ட்ரோல் பண்ணணும்? அப்போ அதெல்லாம் வந்து அந்த காலம் மக்கள் வந்து கவனக்குறைவாக எதன் மீது கவனம் செலுத்தணும் அதை கவனம் செலுத்தாமல் எவ்வளோ நாள் நீ இப்படி டைவர்ட் பண்ணிகிட்டே போயிடுவேன். மக்கள் அதெல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் தமிழ்நாட்டெல்லாம் பிரித்து மேய்கிறாங்க. எல்லாம் எந்த கேள்வியை கேட்கணும்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. வடநாடு மீதி இப்போ பாதி கேட்டிருக்கு, மீதி பாதி இன்னும் ஒரு 10 வருஷம் கூட கழிச்சு கேட்கலாம். ஆனால் அசிங்கப்பட்டு போவீங்க. இனி புல் பூண்டே முளைக்காத அளவுக்கு ஒரு கேவலமான கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இந்த தேசத்திற்கு இழைத்த துரோகத்தினால் மாறும், பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்படுவதனால் மாறும். இது முழுக்க முழுக்க பாகிஸ்தானுக்கு ஆதரவான நிலைப்பாடு என்றே நான் எடுத்துக்கொள்வேன். ஓகே சார். ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்னுமே அவங்கள தேசபக்தர்கள் கிளைம் பண்ணிக்கிட்டோம். முன்னாள் ராணுவ வீரர்களை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஒரு பாகிஸ்தானியர்களையும் சேர்த்து வந்து ஒரு எதிரி நாடு, எதிரிகள்ன்ற மாதிரி வந்து ஒரு மத ரீதியாக கட்டமைக்கிறதுமா நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா அந்த சோஃபியா குரேஷியை வந்து மத ரீதியாக பேசுவதும், இப்போ நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் இவர் வந்து அந்த மதத்தை மையப்படுத்தி மட்டுமே அவங்கள வந்து சிங்கிள் அவுட் பண்ணுறதும் பார்க்கும்போது நம்ம இவருடைய வரலாற்றை தோண்டி எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. நம்ம எதாவது பேசும்போது ஜவஹர்லால் நேருங்கிறாங்க. ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்த தேசத்திற்காக 10 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருந்தவர். இவர்களுடைய லிஸ்ட்டில் அல்லது RSS உடைய லிஸ்ட்டில் யாராவது ஒருவர் சிறை சென்று இந்த தேசத்திற்காக பாடுபட்ட வரலாறு உண்டா? இருக்கலான்றதான் சொல்லியிருக்கேன். அதனால் இப்போது இஸ்லாமியர்களுக்கு அதை விட நீண்ட வரலாறு உண்டு. குறிப்பாக தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா குடகு பகுதியிலே மக்கான் கான் மஹபூப்தீன் தன்னுடைய குறவுகளை அறுத்து கொண்டு சேர்த்த முகமது ஹசன், அயோத்தியில் இருந்த அயோத்தி மன்னன் தம்பி பாவனால் காட்டி கொடுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட அஹமதுல்லா ஷா மதராசி, இப்படி பட்டியல் வந்து நீண்டுக்கிட்டே போகும். அப்போது இந்த தேசத்திற்காக சிறை சென்றவர்கள், இந்த தேசத்திற்காக உயிர் கொடுத்தவர்கள் நாம். காங்கிரஸ் கட்சி தான் இந்த தேசத்துக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தது. அதை எப்படியாவது 2ஆக பிரித்து அது இந்திரா கான காங்கிரஸ், அந்த காங்கிரஸ், இந்த காங்கிரஸ், எல்லாம் ஒரே காங்கிரஸ்.
ஆனால் இவர்களுக்கும் சுதந்திரத்துக்கும் சம்பந்தம் இருக்கா? ஒரு ஆன்டி இன்கம்பன்சிலே முளைத்த கட்சி தான் பிஜேபி. ஆனால் இவர்கள் வந்துக்கிட்டு உலகத்துக்கே தேசப்பற்று சொல்லிக் கொடுப்பது என்பது அவர்கள் தங்களுடைய கொள்கை ஒன்று எடுத்துக்கிட்டாங்க. அது என்ன அப்படின்னா, நீங்கள் கேட்ட கேள்விக்கு, டேக் அ பர்டிகுலர் கம்யூனிட்டி, டார்கெட் தெம் அண்ட் ஃபைண்ட் ஃபால்ட் ஆன் தெம் ஃபார் எவ்ரி திங் தட் கோஸ் ராங் அப்படின்னு கோயபல்ஸ் வந்து ஹிட்லருக்கு சொல்லிக் கொடுத்தான். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை எடுத்துக்கொள், அவனை டார்கெட் பண்ணிவிடு, எது தப்பானாலும் அவங்க தான் காரணம்னு சொல்லு. இது வந்து அந்த காலத்தில் ஹிட்லர் என்ன பண்ணான்னா, எது தப்பாக பண்ணாலும் யூதர்கள் தான் காரணம் அப்படின்னா ஜெர்மனியில். ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபெயிலியர் ஆயிடுச்சுல்ல, எவ்வளோ நாள் நீ பொய்ய சொல்ல முடியும்? அப்போ ஒரு பிக் லை தியரி ஒன்று சொல்லி கொடுத்தாங்க. பிக் லை தியரி, பெரும் பொய் தத்துவம். பெரும் பொய் தத்துவம்னா என்ன? நீ எவ்வளோ பெரிய பொய்யை சொல்லணும், எவ்வளோ பெரிய பொய்யை சொல்லணும்னா நீ அவ்வளோ பெரிய பொய்யை சொல்லணும். இவ்வளோ பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவர் இவ்வளோ பெரிய பொய் சொல்லுவாரா அப்படின்னு யோசிக்கணும் மக்கள். கூச்சமே இல்லாமல் பாகிஸ்தான் எல்லாத்தையும் அழிச்சு ஒழிச்சிட்டோம் அப்படின்னு நம்முடைய இராணுவத்தை வந்து விட்டு நம்முடைய பிரதமர் வந்து மக்களுக்கு முன்னால் தோன்றி பேசுகிறார். முன்னாள் ராணுவ அதிகாரிகள் பாதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊடகங்கள் வர செய்தி நம்பி கராச்சி போட்டே அழிச்சிட்டோம், இதுக்கப்புறம் வந்து கலாச்சிக்கிட்டு இருக்கிறான். நான் கராச்சி போட்டில் நிற்கிறேங்கிறான் ஒருத்தன் வந்து கராச்சி இருக்கிற பள்ளியாசை தான் தோத்துட்டு ஜுமா தோத்துட்டு வெளியே வரேன்னு வீடியோ போடுறான். அது எவ்வளோ பெரிய அசிங்கம் நம்முடைய தேசத்துக்கு. அதனால தானே ட்ரம்ப் நம்மளை கலாய்க்கிறான். ட்ரம்ப் எவ்வளோ அசிங்கப்படுத்துறான் நம்மளை. என்ன சொல்கிறான் இருந்தாலும் 2 பேரும் வர்த்தகத்தை ஸ்டாப் பண்ணணும்னு பயமுறுத்தினேன், பண்ணிட்டானுங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறான். எனக்கு தான் அந்த பெருமை சேரும். நியூக்ளியர் வார் நடக்கிற இந்த 2 பேருக்கு நடக்கிற அதை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசலுங்க இவர். ட்ரம்ப்ன்ற வார்த்தை கூட வரல. அமெரிக்கா இந்திரா காந்தி அவர்கள் 1971 நம்முடைய அஃபேர்ஸில் தலையிட்ட ஆங்கிலேயர்களை பார்த்து தலைவர் இந்திரா காந்தி சொன்னார், as a developing nation we have our own spine அப்படின்னார். எங்களுக்குன்னு தனி முதுகெலும்பு இருக்கிறது. being a developing country we have our backbone straight, enough will and resources to fight all atrocities. அனைத்து அராஜகங்களையும் அட்டூழியங்களையும் எதிர்த்து சண்டையிடுவதற்கான அனைத்து வளங்களும் எங்களுக்கு இருக்குது, அனைத்து நெஞ்சுறுதியும் எங்களுக்கு இருக்குது, எங்களுக்கு பேக் போன் இருக்குது ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியாக. டைம்ஸ் ஹேவ் பாஸ்ட், அதெல்லாம் அந்த காலம் முடிஞ்சு போச்சு. when any nation sitting 3 or 4,000 miles away could give orders to Indians on the basis of color superiority to do as they wished. நீ வெள்ளையாக இருக்கிறங்கிறதுக்காக நீ சொல்கிறதெல்லாம் நல்லா சொல்லலாம், இதை சூப்பராக. அப்படி அந்த மாதிரி ஒரு நெஞ்சுரத்தோடு பேசக்கூடிய பெண்ணை இழந்துட்டோம். இல்லை அந்த கம்பாரிஷனே வந்துச்சுல. ஃபஸ்ட்டு ட்ரம்ப் வந்து சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ண உடனே இதுவே இந்திரா காந்தியாக இருந்தால் இப்படி வந்து மண்டி போட்டிருக்க மாட்டேன். ஏன்னா வரலாறு நீ என்னோட கலராக இருக்கிறதுனால மோகன் நீ சொல்கிறத நான் ஏற்றுட்டு போகணுமா? நீ எனக்கு சொல்லாது. அதெல்லாம் காலம் முடிஞ்சு போச்சு. அதான் அடிமை தலையில் இருந்த காலம். 3000-4000 கிலோமீட்டர் தூரம் உட்காந்துக்கிட்டு எங்களை நீ ஆர்டர் போட்டுக்கிட்டு இருப்பியா? we have enough backbones, we have our backbone straight, we have enough will and resources to fight all atrocities. எல்லா வில் ரிசோர்ஸ் எங்களுக்கு இருக்குது என்று பேசிய ஒரு இரும்பு மங்கை எங்கே? இந்த ஈத்தரைகள் எங்கே? இந்தியாவை உலக அரங்கில் அவர் ப்ரெஸ் அட்ரஸ் பண்ண கூட ரெக்கார்டட் வீடியோவை 8 மணிக்கு பப்ளிஷ் பண்ண வேண்டிய ஒரு தேவைன்றது ஏன் ஏற்படுது அப்படின்னு அது தன்னுடைய எல்லா இயலாமையும் மறைக்க வேண்டும் என்றால் ப்ரெஸ் அட்ரஸ் பண்ணாத ஒரு பிரதமர். ப்ரெஸ் இப்போ சம்மந்தமாக வந்து எங்களுடைய காங்கிரஸ் கட்சி வந்து RTI போட்டு வாங்கியிருக்கு. இது வரைக்கும் பிரதமர் எத்தனை ப்ரெஸ் அட்டன் பண்ணியிருக்காரு கடந்த 10 ஆண்டுகளில் அப்படின்னு அதுக்கு ஒரு ரிப்ளை ஒன்று கொடுத்துருக்கு RTI பயந்து போய். பிரைம் மினிஸ்டர் ஸ்பீச் அப்படிங்கிற தலைப்பில் நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் அப்படின்னு ரிப்ளை. எத்தனைடா நீ ப்ரெஸ் அட்டன் பண்ணியிருக்கிற அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் ஸ்பீச் அப்படிங்கிற தலைப்பில் நீங்கள் யூடியூப்பில் போய் இதெல்லாம் பார்க்கலாம். இதுதான் அதுக்கான பதில். எனவே ஒரு கோழை பிரதமர், நான் சொல்கிறேன், ஒரு கோமாளி ஒரு அரசவைக்குள் நுழைந்து விட்டதனால் அந்த கோமாளி அரசராகி விட மாட்டான். மாறாக ஒரு கோமாளி அரசவைக்குள் நுழைந்ததனால் அந்த அரசவை சர்க்கஸ் கூடாரமாக மாறும். இந்தியா எனும் எவ்வளோ பெரிய அரசாங்கத்தை சர்க்கஸ் கூடாரமாக மாற்றி வைத்த பெருமை தான் இவர்களை சாரும். இல்லை, தொடர்ச்சியாக வந்து பிஜேபிக்காரங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடக்கிறப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா 55 இன்ச்சஸ் பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா 56 இன்ச்சு பிரைம் மினிஸ்டர் வந்து நேருக்கு நேர் நிற்கிறாரு. தீபாவளி உட்பட பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பார்டரில் போய் தான் ஒரு செலிப்ரேட் பண்ணுவாருன்ற மாதிரி விஷயங்கள், ராணுவ உடுப்புன்ற விஷயங்கள். இவ்வளோ பிரச்சனை நடக்கிறப்ப மனுஷன் எங்கே இருந்தாருன்னே தெரியல. அதெல்லாம் முடிஞ்சு சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து இந்த ரெக்கார்டில் விஷயன்றது வருது. சரியாண்ணா. டுவேன் தி ராக் ஜான்சன் தெரியுமா உங்களுக்கு? WWE டுவேன் தி ராக் ஜான்சன் அவருடைய செஸ்ட் இன்ச் வந்து 52. அவர் தான் இவ்வளோ பெரிய மார்பளவு கொண்டவர். பார்த்தீங்கன்னா தெரியும், 52 இன்ச் வருது. சரியா? மோடி அதோட பெருசா? அதுவே எவ்வளோ பெரிய பச்சை பொய். அது எப்படி ஒரு பொய்? அது மாதிரி தான் எதுவும் ஒரு பொய். இராணுவத்தோடு சேர்ந்து தீபாவளி கொண்டாடலாம், பொங்கல் சாப்பிட்லாம். இராணுவத்தோடு சேர்ந்து போரிட முடியுமா உன்னால்? அதுக்கான வலிமை இருக்குதா? லாஃபிங் புத்தா யார் கொண்டு வந்தா? பொக்ரானில் யார் பண்ணி காட்டினா? எங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்குது, தொட்டா தூக்குவோன்னு உண்மையிலேயே இந்த உலகத்துக்கு இந்தியாவுடைய பெருமையை தலைநிமிர்த்தி காட்டியவர் தலைவர் இந்திரா காந்தி, ஒரு வீரமங்கை. ஸோ அதனால தான் இந்த ஈனப்பிறவிகளுக்கெல்லாம் காங்கிரஸை பற்றி பேசுவதற்கே தகுதி இல்லைன்னு அடிக்கடி சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அது தன்னுடைய உள்நாட்டு கொள்கையாக இருந்தாலும் ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார்,
தன்னுடைய வெளியுறவு கொள்கையாக இருந்தாலும், பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ், தலைவர் இந்திரா காந்தி, தலைவர் ராஜீவ் காந்தி யாராக இருந்தாலும் தன்னுடைய உயிரையே பணயம் வைத்து, அது இந்த தேசத்திற்கான விடுதலையாக இருந்தால் தலைவர் ஜவஹர்லால் நேரு தன்னுடைய உயிரையே பணயம் வைத்து சிறைகள் கண்டு சிலுவைகள் கண்டு சிரச்சேதமே ஆனால் கூட இந்த தேசத்தினுடைய நலனுக்காக உறுதியாக நின்றவர்கள் தான் இந்திய தேசிய காங்கிரஸ்காரர்கள். அது அந்த பாரம்பரியம் நமக்கு உண்டு. எந்த காலம் when these people were busy licking the foot of பிரிட்டிஷ்காரருடைய காலை நக்கி கொண்டிருந்த போது தான் நம்ம சுதந்திர போராட்டத்தில் உயிரை கொடுத்துட்டு சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டு சிறை சென்றுக்கிட்டு கொண்டு இருந்தோம். எனவே ஆனாரப்பட்ட டுவைன் த ராக் ஜான்சனுக்கே 52 இன்ச்சு தான் செஸ்ட்டு அப்படின்னும் போது மோடிக்கு அதை விட 4 இன்ச்சு கூடங்கிறதே இவர்களால் இப்போ அதை சொன்னால் அன்றைக்கி ஒரு விவாதத்தில் வந்து ஒரு பெண் பங்கேற்பாளர் வந்து 56 இன்ச்சு மார்பளவு கொண்ட நரேந்திர மோடி, அது எப்படி வந்து ஒரு இழிவுபடுத்துவீங்க, நான் பேசவா பதிலுக்குன்னு ஒரு பெண்ணை அப்படி பேசுவேங்கிறான். நீ சொன்னது தானே நான் சொன்னோம், நீங்கள் தானே சொன்னீங்க 56 இன்ச்சு அப்படின்னு, நீங்கள் தானே பெருமையாக பேத்திக்கிட்டீங்க. 56 இன்ச்சு எங்கே இருக்குது அவருக்கு முதல்ல? அதுவே முதல்ல ஒரு பொய் தான் சொல்கிறேன். அடிப்படையில் அனைத்துமே பொய். மோடி என்பவரே ஒரு பொய்யின் மீது கட்டமைக்கப்பட்டவர் தான். குஜராத் மாடலே ஒரு பொய். குஜராத் மாடல் என்பது தான் பில்கிஸ் பானு மாடல் தான் குஜராத் மாடல். ஒரு பெண்ணை வந்து 500 பேர் பார்க்க கற்பழித்து அந்த குடும்பத்தை கருவறுப்பது தான் குஜராத் மாடல். இல்லை, இந்த இடத்துல ஊடகத்தோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் வந்து ரொம்ப இழந்துருச்சோன்னு நம்ம பார்க்க வேண்டியதாக. ஏன்னா அது அம்பலப்பட்டாங்க. இன்றைக்கி இப்போ வந்து யூடியூப் இண்டிபெண்டன்ட் சோஷியல் மீடியாவில் வந்துருச்சோ அன்றைக்கி இந்த ஊடகங்களை பார்க்குறதை நிறுத்திட்டாங்க மக்கள். தமிழ்நாட்டிலேயே சில குறிப்பிட்ட சேனல்கள்லாம் பார்த்தீங்கன்னா அழிந்தது ஒளிந்தது கருவறுப்போம் அப்படின்ற பயங்கரமாக, அதாவது மேலேருந்து வந்து உத்தரவு இப்படி தான் போட்டு நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட நேர்மை இல்லாமல் மக்கள் போட்டு அவங்க ட்ரோல் தான். நான் கராச்சி இப்போ போர்ட்டை பிடிச்சிட்டுன்னு சொன்னதெல்லாம் யார்? இந்திய தமிழ்நாட்டில் இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள். இவங்க அந்த காலம் நினச்சிக்கிட்டாங்க, ஒரு வேளை மக்களுக்கு தெரியாது. இளைஞர்களோட இமேஜஸ்லாம் எடுத்து போட்டு காசா பழைய இமேஜஸ் எல்லாமே ஃபேக்ட் செக் பண்ணி போட்டபோது ரொம்ப அசிங்கப்பட்டாங்க. எனவே இனிமேலும் வந்து பொய் புரட்டு எல்லாம் வந்து சுற்றுவதற்கான வாய்ப்பு இல்லை. உண்மை வந்து விட்டது. உண்மை வந்து தலைவர் ராகுல் காந்தியுடைய வடிவிலே வந்து இந்த தேசத்திற்காக பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து விட்டது. அடுத்தடுத்த கட்டங்களில் பார்லிமெண்ட் செஷன் இவங்க கண்டக்ட் பண்ணல அப்படின்னா கூட போர் பதட்டம் தணிந்ததற்கு பின்னால் இந்த பகல்காம் தாக்குதலுக்கு பின்னணியில் மூளையாக இருந்தது யார்? இன்னும் ஒரு முறை இந்த தேசத்தின் ஆக்டிங் பிரைம் மினிஸ்டராக செயல்படுவது தலைவர் ராகுல் காந்தி தான். எனவே எப்படி 26/11 அட்டாக்கை வந்து நம்மளால் யாருன்றது வந்து அந்த பெர்பெட்ரேட்டர்ஸை கரெக்டாக கொண்டு வந்தோமோ, அதே மாதிரி புல்வாமா அட்டாக் பின்னால் யார் இருக்கான்னு அவங்க ஆளை வச்சு எப்படி சொல்ல வச்சோமோ, வி ஆர் வின்னிங் எலெக்ஷன்ஸ் ஓவர் தி பாடிஸ் ஆஃப் அவர் சோல்ஜர்ஸ் அப்படின்னு சத்யபால் மாலிக் சொன்னார். நாம் வந்து நம்முடைய இராணுவ வீரர்களுடைய உடல்களின் மேல் தேர்தல் வெற்றியை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஒரு கால் பீகார் தேர்தலில் நரேந்திர மோடி வெற்றி பெற்றால், பாஜக வெற்றி பெற்றால், அதுவும் நம்முடைய இராணுவ வீரர்களின் உடல்களின் மீதாகத்தான் இருக்கும். நம்முடைய அப்பாவி காஷ்மீரில் கொல்லப்பட்ட டூரிஸ்டுகளுடைய உடல் மீதாகத்தான் அது இருக்கும் என்பதில். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பூஞ்சில் வந்து அட்டாக் நடத்திருக்காங்க, காஷ்மீர் அட்டாக் நடத்திருக்காங்க. இந்த மாதிரி இப்போ பார்டர் ஸ்டேட்ஸில் எக்கச்சக்கமாக அட்டாக்ஸ் நடந்திருக்கு. கேஷுவாலிட்டிஸ்க்கான ப்ராப்பரான இதுவோ எக்கனாமிக் லாஸஸ் என்ன ஆயிருக்குன்றது எந்த ஒரு டேட்டாமே வந்து கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணல. அதுதான் நான் வந்து இது சம்மந்தமாக சொல்லும்போது சொன்னேன், ஒர்க் அமெண்ட்மெண்ட் பில் சம்மந்தமாக சொல்லும்போது சொன்னேன், என்ன இதில் கொண்டு வந்திருக்கீங்க, என்ன அமெண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க புதுசாக அப்படின்னா, இதில் என்ன அமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எல்லாத்தையும் கம்ப்யூட்டரைஸ் பண்ணுவோம், எல்லா டேட்டாவையும் கொண்டு வருவோம். கேரளாவில் லேண்ட்ஸ்லைட் நடந்தபோது கேரளாவுடைய எம்பி வந்து கொஸ்டின் கேட்குறாரு பார்லிமெண்ட்டில் இருந்துச்சு, அமைச்சர்கிட்ட மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் கிட்டே கேட்குறாரு, இதில் எத்தனை பேர் இறந்தாங்க, எவ்வளோ பாதிப்பாயிருக்கு லேண்ட்ஸ்லைட்டில். அப்போ அமைச்சர் சொல்கிறார், கேரளாவோட லேண்ட்ஸ்லைட் பற்றி நோ டேட்டா, எந்த தகவலும் எங்ககிட்ட இல்லை. இது வரைக்கும் இன்டர்ன்ஸ் எத்தனை பேர் வந்து மெடிக்கல் இன்டர்ன்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் எத்தனை பேர் சூசைட் பண்ணிட்டாங்கன்ற தகவல் இந்த அரசியலத்தில் இல்லை. SC/ST மாணவர்களுக்கு எதிரான நடந்த அட்ராசிட்டி, எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் என்னென்ன அட்ராசிட்டிஸ் நடந்திருக்கிறது, அதில் எத்தனை பேர் சூசைட் பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க என்கின்ற தகவல் இந்த அரசியலத்தில் இல்லை. கொரோனாவினால் எத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள், எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்கின்ற அலுவல்பூர்வமான தகவல் இந்த அரசியலத்தில் இல்லை. டிமானிட்டைசேஷன் நடந்தபோது எத்தனை பேர் வங்கி வாசலில் நின்று செத்தார்கள், மயங்கி விழுந்தார்கள், பாதிக்கப்பட்டார்கள் என்பதற்கான தகவல் இந்த அரசியலத்தில் இல்லை. விவசாய போராட்டங்கள் நடந்தபோது எத்தனை பேர் செத்தார் என்பதற்கான தகவல் இந்த அரசியலத்தில் இல்லை எனும்போது இந்த தகவலை மட்டும் இவங்க வச்சுக்குவாங்களா? எதுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிபார்ட்மெண்ட், அதுக்கு ஒரு மினிஸ்டர் எதுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் டு ஹேவ் அக்கௌண்டபிலிட்டி, ஹூ இஸ் டு பி ஹெல்ட் லையபிள். இங்கே தான் அது பேச்சுக்கே இடம் இல்லையே. அக்கௌண்டபிலிட்டி தான் அது வேணும். இத்தனை பேர் இறந்தாங்க, இத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க, இவ்வளோ பேர் வீடு இழந்தாங்க, இவ்வளோ பேர் புருஷன் இழந்தாங்க, இவ்வளோ பேர் மனைவி இழந்தாங்க, இவ்வளோ பேர் குழந்தை இழந்தாங்க, இவ்வளோ பேர் கை இழந்தாங்க, இவ்வளோ பேர் கால் இழந்தாங்கன்னு தெரிஞ்சால் நீங்கள் அதை மக்கள் வச்சு பேசுவீங்க. அஃபிஷியல் தகவல் தான் சொல்கிறேன். ஏன் ப்ரெஸ்ஸுக்கு வரதில்லைன்னு கேட்டால் மோடி ஸ்பீச்சுங்கிற தலைப்பு நீங்கள் யூடியூப்பில் அடிச்சிங்கன்னா வருங்கிறான். இதுதான் வந்து ஆர்டிஐனுடைய ரச்சனம். எனவே இந்த என்டிஏ கவர்மெண்ட்டுக்கு நம்ம சொல்லிருக்கிற பேரே வந்து நோ டேட்டா அலையன்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ எனவே வந்து இந்த அரசியலத்தில் தகவல் இல்லை எனும் பொழுது நீங்கள் நினச்சிக்கிறீங்க தகவலை மெயின்டைன் பண்ணலன்னா நம்ம செய்கிற அசிங்கெல்லாம் வெளியே வராதுன்னு. இருக்கிறதுக்கு மேலே மோசமாக வெளியே வரும். நீங்கள் 2000 கோடி ஊழல் பண்ணியிருப்பீங்க, தகவலே இல்லைன்னா மனுஷன் 20,000 கோடின்னு பேசுவான். அது நடக்கும். அது விரைவாக இப்போதைக்கு மறைஞ்ச மாதிரி தெரியும், இப்போதைக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி தெரியும்.
வெகு விரைவில் இவர்கள் அம்பலப்படுவார்கள். அம்பலப்படுத்தக்கூடிய தலைவராக ராகுல் காந்தி இருப்பார். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஃபென்ஸ் பர்சனல் அட்ரஸ் பண்ணுற ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கேட்குறாங்க, ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குறாரு, ரஃபேல் வந்து சுட்டு வீழ்த்தப்படுறதா வந்து ஒரு செய்தி சொல்கிறாங்களே, CNN ஃப்ரெஞ்ச் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க, சார் 2 ரஃபேல் வீழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஏர் மார்ஷல் ஏகே பார்த்தி என்ன ஒரு விஷயம் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு காம்பேக்ட் டைம், இந்த இடத்துல வந்து லாஸஸ் பற்றி நம்ம பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்போனா அது விழுந்திருக்குன்றதுக்கான இது தானே? கண்டிப்பாக இருக்குது. நம்ம மீடியாக்களை வந்து இவங்க விலைக்கு வாங்கிட்டு நமக்கு நடந்த இழப்பையும் நம்ம நியாயமாக சொன்னால் தான் எதிரி வந்து தனக்கு நடந்த இழப்பையும் நியாயமாக சொல்லுவான். 2 பேரும் பொய் செய்தி பரப்புகிறாங்க, 2 பேரும் மாறி மாறி பொய் செய்தி போடுறாங்க. நம்ம அதை அழிச்சிட்டோங்கிறான், அவன் இதை அழிச்சிட்டோங்கிறான். இவர் இங்கே காமெடி பண்ணுறாரு, அவன் அங்கே காமெடி பண்ணிருக்கிறான். ஷாபாஸ், அவன் வந்து நம்ம வந்து வென்றுட்டோம், நம்ம வென்றுட்டோங்கிறான். இவர் இப்போ யார் தான்டா தோத்தா, யார் தான் ஜெயிச்சா? ஒருத்தன் தான் ஜெயிக்க முடியும், ஒருத்தன் தோக்க முடியும். தோத்தது 2 நாட்டு பொதுமக்கள், 2 நாட்டு ராணுவர்கள். ஜெயிச்சது 2 நாட்டு தலைவர்கள். பொதுமக்கள் தான், வேற ஒன்று. ஜெயிச்சது வந்து ட்ரம்ப். எனவே இது நான் தான் சாம்பியன்ட்டார் அவர். நான் வந்து புரோக்கரேஜ் பண்ணி தான் வந்து ட்ரேடை நான் ஸ்டாப் பண்ணுறோன்னு சொன்னேன். இது நான் புரோக்கரேஜ் பண்ணதுனால தான், அமெரிக்கா புரோக்கரேஜ் பண்ணதுனால தான் இந்த வார் வந்து நின்றுச்சு. ஒரு பெரிய நியூக்ளியர் கிளாஷை வந்து நான் தடுத்து நிறுத்திட்டேன் அப்படிங்கிறாரு. எனவே இந்திய தேசத்தின் வெளியுறவு கொள்கைகள் எல்லாமே வந்து நகைப்புக்குரியதாக மாற்றிவிட்ட பெருமை வந்து நரேந்திர மோடி அண்ட் கோவை சாரும். இன்னும் கூட இவன் வந்து பூட்டி அறையில் நின்றுக்கிட்டு எவ்வளோ நாள் இவரை இப்படியே பேசி மக்களை ஏமாற்றுவாருங்கிறத நம்ம பார்க்கோம். பீகார் தேர்தலே கண்டிப்பாக அதுக்காக இவ்வளோ பெரிய உயிரிழப்பு என்ன கேட்டால், இவ்வளோ பெரிய நாடகம் எல்லாம் இது வெட்ட வெளிச்சத்துக்கு வரும். பீகார் தேர்தல் முடியும், அடுத்தடுத்து மாநில தேர்தல் வரும். இன்னும் எத்தனை காலங்கள் வந்து இவர்கள் பொய் சொல்லியே இந்த மீடியாக்களை வளைத்து போட்டே எத்தனை காலங்கள் செய்து விடலாம் என்று இவர்கள் நினைக்கிறாங்க. எல்லாம் சரியாக ஆரம்பிச்சிருச்சு. அதான் சொன்னேன், புல்வாமாவோட கம்பேர் பண்ணாலே இப்போ மக்கள்கிட்ட அம்பலப்பட்டு போய் நிற்குது, எல்லா மீடியாவுமே அம்பலப்பட்டு போய் நிற்குது பொய் செய்தியை பரப்புனதுதான். இது பேராபத்து. இது ஜனநாயகத்துக்கு தான் பேராபத்து. பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருப்போம், அந்த கட்சிக்கு மட்டும் பேராபத்து அல்ல. The way you are dismantling the institutions of a democratic country, it will never can give a comeback. Even if it gives a comeback, it will take centuries. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி காங்கிரஸ் வந்து சுதந்திரம் பெற்றதுக்கு பின்னால் ஜவஹர்லால் நேரு, ஏன்னா இருக்கிறதால ஜவஹர்லால் நேருட்டு போயிடுறானுங்க. நேரு கையில் கொடுக்கப்பட்டது பச்சிலம் குழந்தை, இன்றைக்கி உங்கள் கையில் இருக்கிறது வளர்ந்த பிள்ளை. 2 ஒன்றாகுமா? அவர் வந்து பச்சை பிள்ளைக்கு பால் ஊட்டி தாராட்டி சீராட்டி வளர்த்து இன்றைக்கி ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்குது காங்கிரஸ். ஓகே, ஆன்டி இன்கம்பன்சி அதிருப்தி இருக்குது, நாங்கள் வேறு ஆள்கிட்ட ட்ரை பண்ணி பார்க்குறோம். நீங்கள் எங்களுக்கு டெய்லி 100 ரூபா கொடுத்துருக்கலாம், இவன் டெய்லி 1000 ரூபா தரங்கிறான், அந்த ஆசை தானே. இப்போ அதுக்காக கொடுத்தாங்க, நீங்கள் பிச்சைக்காரனாக்கிட்டீங்க நாட்டில் இருக்கிறவனெல்லாம். ஸோ இதற்கான விலையையும் வந்து மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், மக்கள் அதை புரிந்து கொண்டு இருக்கிறார்கள். அது எல்லாமே மக்கள்கிட்ட இவர்கள் அமலப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். வெகு விரைவில் அதற்கான தீர்வு நமக்கு மிக நிச்சயமாக தெரியும். சரி, இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த பலுச்சிஸ்தான் பிரச்சனை. இப்போ ரீசெண்டாக அந்த பலுச்சிஸ்தான் வந்து உள்நாட்டு பிரச்சனை இருந்துச்சு, தனிநாடு கேட்டிருக்காங்க. நம்ம ஊரில் காலிஸ்தான் மாதிரி அங்கே வந்து பலுச்சிஸ்தான் கேட்டிருக்காங்க. இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தனிநாடாக வந்து எங்களை அங்கீகரிங்க, ரிப்பப்ளிக் ஆஃப் பலுச்சிஸ்தான்ற மாதிரி அங்கீகரிங்கிற மாதிரி விஷயங்கள் கேட்டிருக்காங்க. அதில் ஒரு ட்விட் ஒன்று போட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் டு நரேந்திர மோடின்ற மாதிரி விஷயங்கள்லாம் அந்த ட்விட்டில் இருக்குது. இப்போது இதை வந்து பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்தியா ஃபண்டட் பண்ணி எங்களுக்கு எதிரான செயல்படுத்துன்ற மாதிரி விஷயங்களை அவங்க கிளைம் பண்ணாங்கன்னா என்ன பண்ணாது? உலக அரங்கில் அது நமக்கு நெகட்டிவான போயிருக்கும். ஏன் நமக்கே நெகட்டிவ் ஆகுது? ஒரு இனக்குழு வந்து அதுக்கான தகுதி இருந்தது சொன்னால், அப்படி பார்த்தா பங்களாதேஷ் யார் பிரிச்சா? நம்ம தான் பிரித்தோம். அதுக்கான தகுதினா சாவட்டுமே அவனுக்கு, நம்மளுக்கு என்ன? நம்மளை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் வந்து ஒரு நிலையான நாடு அல்ல. நமக்கு பொழுதன்னைக்கும் நம்ம வந்து நம்முடைய நீங்கள் நம்ம அரசியல்லாம் விட்டுருங்க, இன்றைக்கி எல்லையோர மக்கள், காஷ்மீர் மக்கள் எவ்வளோ பெரிய ஆபத்தையும் பேராபத்தையும் துயரத்தையும் நீ பாட்டு மூட்டு போக வேண்டியது தானே. அவன் முடிவு பண்ணிட்டான், என்றைக்கோ சேர்ந்துட்டான் இந்தியாவோட. அவனுக்கு அந்த உரிமை இருக்குது, அந்த மண்ணுடைய மக்களுக்கு சேர்ந்துட்டான். அவன் இந்தியனா உணர்றான். பொழுதன்னைக்கும் அவங்கள மண்டையை கழுவி போலரைஸ் பண்ணி எதையாவது ஒரு தாக்குதல் நடத்துறதுனால யாருக்கு பாதிப்பு? நம்ம மக்கள், நம்ம இந்திய மக்களாக இருக்கக்கூடிய காஷ்மீர் மக்களுக்கு பாதிப்பு. பாகிஸ்தான் ஒரு லூனட்டிக் ஸ்டேட் மாதிரி எதையாவது ஒரு தாக்குதலை நடத்தி விட்டுருது. நம்ம வந்து டெவலப்பிங் நேஷன், முன்னேறி கொண்டு இருக்கிறோம், முன்னேற்ற பாதையை நோக்கி. மோடியுடைய அரசு தலைமையிலே வந்து நம்ம கொஞ்சம் பின்னடைவு இருக்கிறோம், அதில் மாற்றுக்கிறது இல்லை. இது அகற்றப்பட்டு விடும், வெகு விரைவில் அகற்றப்பட்டு நம்ம மீண்டும் நம்ம காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும். அப்போ நம்ம வந்து முன்னேற்றத்தை நோக்கி போவோம். அந்த நேரத்தில் பாகிஸ்தான் வந்து நமக்கு அண்டை நாடாக இருந்து கொண்டு இதே போன்று, ஏன்னா 26 பார் 11 நடக்கும்போது காங்கிரஸ் ஆட்சி, அதில் விதிவிலக்கு இல்லை. எல்லா ஆட்சியும் அவங்க இந்த மாதிரி ஒரு குடைச்சலை கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. எனவே நம்முடைய நாட்டில் வந்து இந்த மாதிரி தொடர்ந்து குடைச்சல் கொடுக்கக்கூடிய அவர்களுக்கு ஒரு தலைவலியை உண்டாக்குவதில் தவறு இல்லை. ஆனால் தேங்க்ஸ் ஃபார் நரேந்திர மோடின்னு போட்ட ட்வீட் வந்து இவங்களே செட் பண்ணி போட்டிருப்பானுங்கன்னு தான் என்னுடைய கருத்து.